ஷலோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பானது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இது சங்கீதம் 23 எடுக்கப்பட்டதான ஒரு தலைப்பு. முதலாவது வசனம், The Lord is my shepherd. It's been taken from the Psalm 23 verse 1. And throughout the world, all the Christians knows this psalm. In some occasions, we will be reading this psalm. சில சம்பவங்களிலே, சில நிகழ்ச்சிகளுக்கு நாம் இந்த சங்கீதத்தை முக்கியத்துவம் கொடுத்து நாம் இதை வாசிப்போம். அதே வேளையிலே நாம் இன்னொரு காரியமும் செய்வோம். ஜெபம். கர்த்தர் சீசர்கள் கற்றுக் கொடுத்ததான அந்த ஜெபம், பரமண்டல ஜெபம் என்று நாம் சொல்லுவோம். The Lord's Prayer என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த ரெண்டையும் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அது நன்றாக தெரிந்த ஒரு காரியம். இது தெரியாதவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆகிலும் கூட இந்த கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிற இந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் என்ன என்று நான் இவ்வளவு காலங்களும் நம் சபைகளிலே நாம் அதை வாசித்து அதை நாம் சங்கீதத்தில் மனப்பாடம் பண்ணி நாம் வாசித்துக் கொண்டிருந்தாலும் அந்த காரியம் என்னவென்று நாம் புரிந்திருக்கிறோமா என்று தெரியவில்லை. இன்றைய நாளிலே நாம் எதிர்கொண்டிருக்கிறதான போராட்டம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இந்த தேவனுடைய வார்த்தையிலே, இந்த சங்கீதத்திலே எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ ஆறுதல், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். David is saying, King David is saying, the Lord is my shepherd and I shall not want. எனக்கு எந்த தேவையும் எனக்கு அவசியம் இல்லை. நான் எந்த குறையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒன்றும் எனக்கு குறைவில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ந்து போக மாட்டேன். நான் குறைவுபட்டு போக மாட்டேன். நான் ஒன்றுமில்லாமல் போக மாட்டேன் என்ற அந்த உறுதியும் நிச்சயமும் தாவீது அந்த நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வல்லமையான உறுதியான ஒரு நம்பிக்கையோடு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதில் கர்த்தர் என்ற என் மேய்ப்பராய் இருக்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை முதன் முறையாக இந்த வேதத்தில் எங்கே பார்க்கிறீர்கள் என்றால், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே the Lord God என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன், தேவன் கர்த்தராகிய தேவன், தேவனாய் கர்த்தர, அந்த கர்த்தராகிய தேவனான் என்ற அந்த வார்த்தை இங்கே பாருங்கள். 2வது அதிகாரம் 4 அதை இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே முதல் முறையாக வேதத்தில் சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் மென்ஷன். ஆகவே ஆண்டவர் அங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, தேவனாய் கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இதுவே. அந்த வரலாறு, இந்த கர்த்தர், இந்த தேவனாகிய கர்த்தர் அகிலத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அதான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே என்ற பாடலோடு நம்ம பாடுவோம். ஆகவே அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர்தான் சகலத்துக்கும் எஜமானர். ஆகவே இந்த கர்த்தரின் மேய்ப்பர் என்று நான் சொல்லும் பொழுது இவர்தான் நம்முடைய எஜமானன். இன்னைக்கு எஜமானாக இருந்து மக்களை நடத்துகிற பெரிய பெரிய பணக்காரர்கள், பிற வசதி உள்ளவர்கள், நாட்டு தலைவர்கள், ராஜாக்கள் எல்லாரும் இதை அறிந்திருக்காங்கன்னு தெரியல. ஆகவே மனுகுலத்துக்கு எஜமானன் யார்? Who is the boss? Who is the boss for the human race?
எஜமானன் என்று சொன்னால் அவர் நம்முடைய பாஸ். அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எல்லாவற்றையும் நமக்கு சந்தித்து கொடுக்கிறவர். ஸோ இந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு திருச்சபையிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட இதை அறிந்திருக்கிறார்களா? ஊழியம் செய்கிற நாம் கூட இதை அறிந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறார்? அவர் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடியே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அங்கே கொண்டு போய் விடுகிறார். அப்போ புல், ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை? புல் தேவை. ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். ஆடுகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆடுகளுக்கு தன்னை காத்துக்கொள்ள எந்த சக்தியும் கிடையாது. அது மனமும் கிடையாது. மனமும் அப்படிதான். இன்னைக்கு நான் எவ்வளோ காலத்தில் நம்ம எதையோ நம்பிக்கொண்டிருக்கோம். இந்த பிரச்சனையில நம்ம யாரும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதுவே நம்ம இந்த பிரச்சனையின் சூழ்நிலையில், இந்த காலங்களில், இப்படிப்பட்டதான வாதையின் காலத்தில், வேலைக்கு போக முடியாமல் சம்பாதிக்க முடியாத ஒரு காலத்தில், நமக்கு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், எல்லாம் இன்னைக்கு வீட்டில் அடைக்கப்பட்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு நாம் என்ன செய்வதற்கு தவிக்கிற அநேக பேர் உண்டு. தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கும் கூட அந்த பிரச்சனைகள் உண்டு. ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் என் மீட்பர், நான் தான் செடியை, அவருடைய புல்லுள்ள இடங்களில் வைத்து அவரது தண்ணீர்கள் கொண்டு விடுகிறார். அந்த தேவை ஆண்டவர் சந்திக்கிற ஒரு வல்ல தேவன். அவர் நமக்கு அவர் நம்முடைய தேவை சந்திக்கிறார். ஆட்டுக்கு அந்த என்ன தேவையோ, ஒரு இடையன் அந்த ஆட்டுக்கு என்ன தேவையை சந்திக்கிறானோ, அதுபோல இந்த மனுகுலத்தின் மேய்ப்பன், மனுகுலத்தின் தலைவன், மனுகுலத்தின் எஜமானன், அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். பிள்ளைகளை அடுத்த வசனத்தை சொல்றது, அவரின் ஆத்மாவை தேக்கி. இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த ஆத்மான்ற கருத்தை விட்டுட்டு நம்முடைய சரீரத்துக்குரிய காரியம், இந்த உலகத்தில் உள்ள காரியம், நம்ம இருக்கிற இன்னைக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில் உள்ள காரியத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு அதுதான் நம்முடைய தேவை எடுத்துக் கொள்கிறோம். அவர் என் ஆத்மாவை தேக்கி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆகவே இந்த தேவன் இந்த மனிதனுக்கு அவர் ஆத்மீக வாழ்க்கையை தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதை தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு அது என்ன, அது எப்படிதான் அதை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் ஆத்மீகம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையோட அதுக்கு சற்று ஆழமாக இருக்குது தமிழிலே. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என நீதியின் பாதைகள் நடத்துகிறார். ஆகவே இந்த ஆத்மீக வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற நாம் எதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்றால் நீதியின் பாதையில் நடக்க வேண்டிய மக்கள். ஆகவே எந்த இடங்களிலே இந்த மனுக்குலம், இந்த உலகம், இந்த பூமியிலே அரசாங்கம் பல காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே அநீதி இருக்கும்போது அந்த அநீதியோடு நாம் கலந்து கொள்கிறவர்கள் அல்ல, அந்த அக்கிரமங்களோடு நாம் கலந்து கொள்கிறவர்கள் அல்ல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் நீதியை நியாயத்தை விட்டு போகிற ஒரு மக்கள் அல்ல. அவர்கள் நீதியின் நிமித்தம், அவர்கள் நீதியின் தேவன், அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இதுதான் அந்த தேவனை பின்பற்றி போகிற மக்களுடைய முக்கியமான காரணம். அதுக்கு பிறகு நிறைய வாக்குத்தத்தங்கள், அந்த வசனம் முழு, அந்த சங்கீதம் முழுவதும் கிடைத்தால் நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. நான் அதையும் நான் சொல்ல மாட்டேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அந்த தேவனை ஆராதிக்கின்றதான விசேஷத்த உலகத்தில் உள்ள மக்கள் ஜாதி ஜனங்களிலே இந்த யூத ஜாதி ஒரு விசேஷத்த ஒரு ஜாதி. அதனால தான் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதிகளை நடத்துவதற்கு அவர்களுக்கு ஊழியம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு ஒரு சபை என்று சொன்னால் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊழியக்காரர்கள் மேல் பிஷப்மார்கள் இருப்பார்கள். அது இந்த சின்ன சபைகளில் சீனியர் பாஸ்டர் சொல்வார்கள். அதுக்கு மேலான இன்னும் பல வித பதவிகளை சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கு சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். அதுபோல பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 3 ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்றாவது தீர்க்கதரிசியின் ஊழியம் தான் அது முக்கியமான அவர்களுடைய ஊழியம். இந்த தேவனுடைய மக்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். அவன் தேவனுடைய வாயாக அவன் இருப்பான். அதுவே அதுக்கு 2வது ஊழியம் என்னவென்றால் இந்த தேவனை ஆராதிப்பதற்கான ஆசாரியர்கள், the priest,
prophets. The first ministry is the prophets. The second ministry is the priest. இவற்றை ஆசாரியர்கள் இருந்தார்கள். மூன்றாவதாக ராஜாக்கள் இருந்தார்கள். ராஜா அந்த நாட்டை ஆளுவது ஒரு ராஜா தான். அந்த தேசம் ஒரு தேசம். ஆகவே அவர்கள் இந்த மேய்ப்பின் கீழாக இருந்து அவர்கள் இந்த மேய்ப்பை பின்பற்றுகிற ஒரே சாதியாக இருக்கும்படியாக இந்த 3 ஊழியர்களை அவர் நியமித்தார். அவர்கள் தேசமாக வரும்பொழுதுதான் அவர்கள் ராஜாக்கள் அவர்களுக்கு வந்தார்கள். அப்படியாக இந்த 3 ஊழியங்களிலும் உன்னதமான ஊழியம் தீர்க்கதரிசியின் ஊழியம். அதற்கு பிறகு அவர்கள் பாவம் மற்ற குறைகள் வரும் பொழுது அந்த பாவத்தை நிறுத்தி செய்வதற்கு அவர்களுடைய ஆராதனையிலே ஒரே இடத்துல தான் இந்த சகல மக்களும் போவார்கள். அந்த இடத்துல சென்று பாவ மன்னிப்பு பெற்று திருப்பி போவார்கள். ஆகவே பாவமில்லாதபடிக்கு அந்த தேசம் ஒரு பரிசுத்தமான ஒரு தேசமாக தேவன் அந்த ஒரே சாதியாக ஒரே தேவனை ஆராதிக்கின்ற மக்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஒரே யூத ஜாதி என்று சொன்னாலும் கூட அவர்கள் கோத்திரங்கள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் ஆளாளுக்கு பிரிந்து போன ஒரு ஆராதனை செய்யவில்லை. ஆனால் காலப்போக்கிலே போகும்போது இந்த ஜனங்கள் கூட பிரிந்து போனார்கள். அதாவது இந்த பிரிந்து போன ஒரு காலம். இந்த ஆசாரியர்களுடைய இந்த 3 ஊழியத்துடைய காரியங்களை இயேசு உலகத்தில் வரும் பொழுது, தேவன் மனுஷவதாரத்துக்கு வரும் பொழுது இந்த 3 ஊழியர்கள் அந்த யூத ஜனங்களில் இல்லை. அவங்களுக்கு யார் ராஜாவாக இருந்தார்? பாபிலோனுடைய ராஜா ரோமன் சக்கரவர்த்தி அவனுக்கு ராஜாவாக இருக்கிறான். அவன் பயங்கரமான பாவத்திலும் மாம்ச இச்சைகளும் அவன் குடிகாரனாகவும் காமவெறியனாகவும் இருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் அவனுக்கு ராஜாவாக இருக்கின்றான். ஆசாரியர்கள் இங்கே அன்றைக்கு பார்க்கும் பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு தேவாலயத்துக்கு முக்கியமான ஆட்களாக இருந்தார்கள். ஆனால் தேவாலயம் எப்படி இருந்தது? அந்த தேவாலயம் வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அதுக்கு இயேசு சொல்கிறார், பிதாவுடைய வீட்டை கள்ளக்குடியாய் மாற்றினார்கள். அவர் திருடர்களுடைய ஒரு வீடாக மாறிவிட்டது, தேவனுடைய ஆராதிக்கிற இடம். அதுக்கு அடுத்தது அந்த ஊழியர்கள் இங்கே தீர்க்கதரிசிகள் இல்லை. அப்பதான் யோவான் அங்கே கொண்டு வருகிறான். அங்கே தேவன் அங்கே வந்து நிற்கின்றார். அங்கே இயேசு வரும் பொழுது அவர் வந்ததெல்லாம் இந்த இஸ்ரவேல் நாட்டிலே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை திருப்பி கொண்டு வரும்படியாக தான். அதுக்குதான் நம்ம இந்த சங்கீதம் 23 அடுத்தது ஜபமும் நம்முடைய ஜபத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுவே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் அது பொலிட்டிக்கல் கிங்டம், ஆனால் அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி அது நடத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அது உண்மையான தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேலின் உண்மையான அந்த எஜமானன், அவருடைய எஜமானன் the Lord God, அந்த கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர், அவர் மனுஷாவதாரம் எடுத்து அவருடைய மத்தியில் நிற்கிறார். அவருடைய ராஜா. இஸ்ரவேலிலே எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், அந்த நாட்டிலே ராஜாக்கள் இல்லை. இப்படியான ஒரு சிதறி போன, இன்னைக்கு பின்மாறி போன, ஒரு நோக்கமற்ற, ஒரு வழி தப்பி போன ஆடுகளாக அந்த இஸ்ரவேல் நாடு இன்றைக்கு இருந்தது. அதான் வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டடைவே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை நீங்கள் பாருங்கள். சபைகளை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்துவ மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டு இப்படி போனார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ திருத்தரிசனங்களை செய்து கொண்டு வந்தார். இப்பொழுது இன்னைக்கு கடைசி காலத்தை வந்து நாம் நிற்கின்றோம். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தின் மத்தியிலே வந்து நாம் நிற்கின்றோம். பிள்ளைகளை, நீங்கள் மத்திய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24 சொல்றார். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவர் எதுக்காக வந்தார் சொல்ல விசேஷமா யார் யாரெல்லாம் அவர்கிட்ட வரும்போது அவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி கிடக்கிறாங்க. இந்த காணாமல் போன இந்த இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று அவர் அதற்காகத்தான் அனுப்பப்பட்டு அவர்களை கூட்டிச் சேர்க்கும்படியாக அவர் வந்தேன் என்று சொல்ல மற்றபடி அல்ல. அதுவே தேவன் மீண்டும் அவருடைய திருச்சபையை
பூமிக்கு கொண்டு வந்து அந்த மக்களை தேவனுடைய உண்மையான ஆராதனை கொண்டு வர வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். அவை தேவனுடைய திருச்சபை என்பது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திருச்சபை யாரு? சபை என்றால் என்ன? சபை என்றால் என்ன நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். The people who follow the shepherd. இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் தான் தேவனுடைய சபை. மற்றபடி எந்த அடிப்படையில், எந்த போதனையில், எந்த எல்லாம் வேதத்தை வச்சுக்கிட்டு தான் எந்த போதனையின்படி நாம் இன்றைக்கு ஆராதனை செய்கிறோம். இந்த காரியத்திலே தேவனுடைய மக்கள், இயேசுடைய நாமத்தை சொல்கிற மக்கள் தெளிவடைய வேண்டும். இதே சங்கீதம் 23 எடுத்து விட்டுட்டு எரேமியா 23 1-2 வருஷத்தை படித்து பாருங்க. எரேமியா 23:1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க, வசனத்தை சொல்றேன். யார் சொல்றது? Who is saying this? என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய காரியங்கள் உண்டு தேவப்பிள்ளைகளே. இந்த எரேமியா, எசேக்கியேல் 2 புத்தகத்தில் படிச்சீங்கன்னா பயங்கரமான ஒரு காரியங்கள். சபையானது என்னவென்று நாம் தெரியாமல் நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவப்பிள்ளைகளே. I am not sent but unto the lost sheep of the household of Israel. So God, Jesus came to this world to bring back the fold of Israel. All have gone astray. எல்லாம் சிதறுண்டு பின்மாறி போய்விட்டார்கள். அவர் ஒன்று சேர்க்கும்படியாகத்தான் அவர் வந்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 Peter 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான ஒரு இடத்திற்கு திரும்பப்பட்டு இருக்கிறீர்கள். மீண்டும் வாசிக்கிறேன். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இடத்தில் திரும்பப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே எல்லாம் சிதறி போன இந்த மக்களை ஆண்டவர் அவர்கள் திருப்பி கொண்டு செல்லும். people all gone astray. அப்ப ஆண்டவர் எங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அங்க ஒரு வசனம் சொல்றார், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான ஒரு இடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். Who is the shepherd here? Yeah, this verse says there is the shepherd of your soul. உங்கள் ஆத்மாக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். So always be conscious when you come to the Lord, when you come to the church. We don't belong to any denominational divisions. எந்த பிரிவினை சார்ந்த எந்த சபைக்கும் நாம் சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய ஆத்மத்துக்கு மேய்ப்படும் கண்காணியமாக இருக்கிற இயேசுவிடத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு வீட்டில் கூட ஆண்டவர் நாமத்தில் நம்ம கூடுகிறோம். அப்ப நாம் எங்கே கூடுறோம்? யார் நாமத்தில்? அவருடைய நாமத்தில் நாம் அவரிடத்தில் கூடும் பொழுது அங்கே ஆண்டவர் சதான் சொல்றார், எங்கே 2 பேர், எங்கே 3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். Where 2 or 3 gather in my name, there am I. Have we understand this truth? This is what is the church. It is not a registered body of the government or any institution or any organization. இன்னைக்கு நாங்கள் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கமிட்டி வச்சு ஒரு நிர்வாகம் பண்ணுகிற ஒரு பெரிய ஸ்தாபனம், அப்புறம் அதை அப்படியாக நடத்துகிறது நல்ல சபை. ஆண்டவருக்கு 2 பேர் 3 பேர் எங்கே கொடுக்குறோமோ அங்கே நான் இருக்கிறேன். எவ்வளோ சிம்பிள். What is the quorum of the church?
as a church are gathering, எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? How many people God wants? How many people? 2 or 3 gather in my name. எங்க 2 பேர் 3 பேர் எண்ணாமத்திலே கூடுதான் நான் இருக்கிறேன். அப்போ இந்த கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற என்னுடைய ஆத்மத்துக்கு மேய்ப்பரும் கண்காணமா இருக்கிற இந்த தேவனை நாம் நோக்கி அவரை தேடி நாம வரும் பொழுது அவர் அங்கே நம்மத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். லூக்கா 15:4 உங்களில் ஒருவன் 100 ஆடுகளை உண்டாவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரிய மாட்டானோ? ஆகவே ஆண்டவருக்கு அவருக்கு ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு 100 ஆடு இருக்குது. ஆனால் அவன் எண்ணி பார்த்தான், ஆடுக்கு அவன் ஒவ்வொரு ஆடும் அவன் பெற்று வேலை பண்ண. யோவான் 10 நம்ம பார்க்கிறோம், அவர் ஆடுகளை பெற்று அழைக்கிறவர். அது ஒவ்வொரு ஆடு போகும்போது ஒரு ஆட்டுக்கு ஒரு பேர் கொடுப்பான். அந்த மேய்ப்பன் அவ்வளோ ஒரு செல்லமாக, அவ்வளோ ஒரு பாசமாக அந்த ஆடுகளை மேய்ப்பார்கள். அந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறது தேவன் இல்லையா? ஒவ்வொரு ஆட்டையும் நான் பார்க்கும் பொழுது கடைசி ஒரு ஆடு மிஸ் பண்ணுது. அப்போ ஒரு ஆடு மிஸ் பண்ணோடனே அவர் என்ன செஞ்சார்? 99 ஆடையாக விட்டுட்டு அந்த மேய்ப்பன் தேடி திரிஞ்சு அந்த ஆடு கண்டுபிடிக்கிற அடைக்கும் அவன் ஓடி திரிவானான். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறதுன்னா, when a man having 100 sheep, if he lost one of them, does not leave the 99 of them and go after the lost one until you find it. அதை கண்டுபிடிக்கிற அளவு அவன் தேடி தெரிவிப்பான். ஆகவே அந்த இடத்துல நம்ம அதுக்கு தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 5வது வருஷத்திலிருந்து 7வது வருஷம் வரைக்கும் அவன் மனத்திருந்த ஒரு ஆத்மத்தின் நிமித்தம் பரலோகராகிய ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. The one soul which is been lost, when he repent and come to the Lord, and of heaven is rejoicing. ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு மறுபுறத்தை நோக்கி அவர் தன்னிடம் அந்த ஆத்மாக்களை சேர்க்கும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு தவித்துக் கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சிறுவில் அறைப்பட்ட இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமையெல்லாம் முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டை முடித்துட்டு நம்ம இன்னைக்கு வாரங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த பெந்தகோஸ்து நாளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை பண்டிகையாக இவ்வளவு ஆளுங்களை நாம் பார்ப்பதில்லை. ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய சபையை கூட்டி சேர்க்க சித்தமாக இருக்கிறார். அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கங்கள், அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் அவரை முற்றுமாக நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் முற்றுமாக அவரை பற்றி அவரையே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள இந்த தேவனை பின்பற்றுவதற்கான இந்த இயேசுவை, இந்த தேவனை நாம் அவரை பின்பற்றி அவரை நாம் நேசித்து அவருடைய ஐக்கியம் கொள்வதற்கான எந்த தடைகள் வருகிறதோ அவைகள் இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கவும் அதை விட்டு விலகவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். பிள்ளைகளை, ஏன்னா கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவர் மீண்டுமாக இன்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் முடிந்த பிறகு 50வது நாள் தான் பெந்தகோஸ்து நாள். ஆகவே இன்னைக்கு இந்த ஞாயிறு முடிந்த பிறகு அடுத்த பெந்தகோஸ்து நாள் என்று சொல்வார்கள். அவை 7 வாரங்கள், 7-7-49, 7-49 நாட்கள் முடிஞ்ச பிறகு 50வது நாள் தான் பெந்தகோஸ்து நாள். இவங்க பெந்தகோஸ்தின் ஆவி அல்ல, பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்தாய் ஊற்றப்பட்டது. இன்னைக்கு பெந்தகோஸ்து ஆவி என்று சொல்லி கொண்டு தெரிகிறார்கள். அதல்ல, பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்தாய் ஊற்றப்பட்டது. அது 7 வாரங்கள், 7 புறத்தை குறிக்கின்றது. ஆகவே இந்த 40 நாள் நாங்கள் 2 நாட்கள் நம்ம ஆயத்தமாய் சுபாசித்தோம். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வீட்டிலே நாம் அடைபட்டு இருக்கிறோம். அது காத்திருக்கிறதான ஒரு காலம், நாம் ஜெபிக்கிறதான ஒரு காலம், நாம் மறைந்திருந்து நம்ம வீட்டிலே இருந்து நாம் கத்திரி தேடுகிறதான ஒரு காலம். இது ஆண்டவர் நமக்கு ஒரு இந்த அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக ஆண்டவர் செய்கிற காரியமாக தான் எனக்கு தோன்றுகிறது. பிள்ளைகளை, இந்த கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற இந்த காரியத்திலே நீங்கள் மேல்நோட்டமாக சிந்தியாமல் இந்த வேதத்துடைய உண்மையான இந்த காரியம் என்னவென்று பாருங்கள். தன்னுடைய மக்களை, தான் சிருஷ்டித்த மக்களை அவர் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம்.
இந்த உலகத்திலே இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கின்றது. இதை குறித்து கவலையற்று, இதை குறித்து நோக்கமில்லாதபடி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை பிள்ளைகளே. ஓகே, நாம் அந்த 100 ஆடுகளிலிருந்து ஒரு ஆடு மிஸ் பண்ணா கூட அந்த மெய்ப்பெண் அதை தேடி கண்டடைவான். அதுவே ஆண்டவர் உலகத்தில் ஒருவனும் கெட்டு போக ஆண்டவர் விரும்பல, ஒருத்தரும் கெட்டு போக ஆண்டவர் விரும்பல. அப்போ சில நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Take heed therefore unto yourself and to all the flock over the which the Holy Spirit hath made you overseers to feed the church of God, which he hath purchased with his own precious blood. தேவப்பிள்ளைகளே, ஆடுகள் யாருக்கும் சொந்தம் இல்லை, எந்த சபைக்கும் சொந்தம் இல்லை. இந்த யாரும் அவருக்கு சொந்தம் பண்ண முடியாது. இந்த ஆத்மாக்கள் யாருக்கும் சொந்தம் இல்லை. நானே ஒரு பாசப்படி சேரேன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா யாருக்கு சொந்தம்? அப்படிதான் நாம் சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளே, கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தர் தான் என் மேய்ப்பர். பிள்ளைகளே, ஆகவே நாம் சபையில் மேய்க்கும் போது எது மூலமாக நம்ம மேய்க்கின்றோம்? என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியோட வழிநடத்தலாமல் சபைகளை நாம் கண்காணிக்க முடியாது. என்ன சொல்கிறார்? Take you therefore unto yourself and to all the flock over the which the Holy Spirit hath made you overseers. பரிசுத்த ஆவி வந்ததால தான் நம்ம சபையில் ஒரு இந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு அந்த சபையின் ஊழியத்தை செய்கிறோம். அந்த ஊழியத்தில் அந்த மக்களுக்கு ஏனென்றால் அவர்களுக்கு புல்லை கொடுக்க வேண்டும், அவர்கள் தண்ணீரை கொடுக்க. ஆடுகளுக்கு புல் தேவை, தண்ணீர் தேவை. மேய்ப்பன் என்ன செய்வான்? அப்ப மேய்ப்பன் இவர்களை அந்த மேய்ச்சலில் நடத்த வேண்டும். பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, அவை மேய்ச்சலிலே அவர்களை நடத்த வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16 இந்த தொழுவத்தில் உள்ள அவைகள் இல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. There are also other souls. இந்த தொழுவம் என்று சொல்கிறார். அப்படி இயேசு அவர் இருந்த நாட்களிலே அவரை பின்பற்றினவர்கள் இருந்தார்கள். நாம் பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்றினது அந்த 12 பேரும், அன்றைக்கு அவர்கள் சந்தித்த சில சுற்றி இருந்த சில மக்களும் தான் நாம் நினைக்கிறோம். பார்க்கும் பொழுது அந்த தேசத்துடைய மேய்ப்பன் இவர் தான். அந்த தேசம் முழுவதும் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவரை பின்பற்றினவர்கள் அந்த 12 சீசர்கள் முழுமையாக அவரை பின்பற்றினார்கள். அதில் அவர் நிறைய பேர் பின்பற்றினார். பெண்கள் நிறைய பின்பற்றியிருந்தார்கள். ஆனால் பெண்கள் அந்த ஆண்களை போல அவர்கள் பின்பற்றி போகவில்லை. பெண்கள்லாம் அவர்கள் இன்னைக்கு நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறோமோ ஆராதனை அந்த மாதிரி தான் பெண்கள்லாம் வீட்டில் இருந்து அந்த ஆண்டவரை பின்பற்றினார்கள். அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம். தேவனுடைய அன்பிலே அவர்கள் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். ஆகவே ஆனாலும் அவருக்கு பின்பற்றின அந்த 12 சிலர் அவர் பின்பற்றினார்கள். ஆகவே அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய பேர் பின்பற்றினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னன்னா, ஆண்டவர் பசியோடு ஒரு நேரத்தில் வரும் பொழுது அவர் 5 அப்பமும் 2 மீன் ஒரு பைய வச்சிருந்தான். அங்கே சாப்பாடே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கூடி இருக்கும் பொழுது 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஆனால் என்ன இருக்கிறது எல்லாத்துக்கும் போதுமான்றது பிரச்சனை காரியம் இல்லை. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. அங்கே வந்து ஜனங்கள் எல்லாரும் எதுவும் அவங்களாம் சாப்பாடு கொண்டாந்தாங்களேன்னு தெரியல. அன்றைக்கி யாருமே கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. என்ன இருந்துதான் பணம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் அவங்க அப்பாவும் பசிக்கும் பிள்ளை. அதனால் அவனுக்கு 5 அப்பமும் 2 மீனி கொடுத்து பேக் பண்ணி சின்ன பையனுக்கு ஒரு பையன் கொடுத்துருக்கான். உடனே அவன் என்ன இருந்தவனாக எழுதிட்டு கொடுத்துட்டான். ஸோ யூ மஸ்ட் கீப் ஆல் யூ ஹேவ். ஆண்டவருடைய ராஜ்யமானது
அப்படிப்பட்டது. அங்கே வந்து நான் ஒரு தசமம் கொடுக்கறதுக்கே மிஷினரிகளை நிறைய பேரை பார்க்குறோம். ஐயோ 10 ரூபா கொடுக்கணுமா? கஷ்டப்பட்ட காலத்தில் 100 வெளியே தான் 10 வழி கொடுக்குறது சின்ன கஷ்டமாக தெரியும். அது விட 10 வழி அவங்களுக்கு கஷ்டம் தான். என்ன கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்தாலும் சாப்பிட்ற விசுவாசம் ஆசிரியப்பாங்க, கஷ்டப்பட்டு கொடுப்போம். ஆனால் 1000, 2000, 3000, 4000 எடுக்கும்போது 10,000 எடுக்கும்போது 1000 வழியா எப்படி கொடுக்குறது? ஸோ இந்த மாதிரியான இதயத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி நாம் முயற்சி முடியும்? பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு அதிகமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது ஊழியக்காரர்களுக்கு திரளான காணிக்கையின் தசமபாகம் வந்து குவிந்து கொண்டு இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இதெல்லாம் வந்து கர்த்தர் எதுக்காக கொடுத்தார்? அந்த சிறுப்பை எல்லாவற்றையும் கொடுத்தான், இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஆண்டு அன்பனை பகிர்ந்து கொள்ளுங்கள் சொன்னார். இதுதான் அன்பு, ஆதி அன்பு. அந்த தேவ சபையிலே மகிமை இறங்கியது. நீங்கள் இந்த உலகத்தில், இந்த மலேசியா தேசத்தில், நம்முடைய சபையில் இந்த மகிமை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே பிள்ளைகளே, கொடுங்க. உங்களை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பணம், சொத்து, வீடு, பணம் என்ன, உங்கள் ஆண்டவர் எப்படி தன்னை கொடுத்தாரு உங்களே நீங்கள் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றும் இயேசு தான் சொல்கிறேன். நான் என்னையே நான் கொடுக்கும் போது நான் என்னத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் கொடுக்கறது தான் இந்த உலகத்துக்கு தான். அதனால் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சாப்பிட முடியும், எவ்வளவு வாழ முடியும். எனக்கு வேண்டியது ஒரு பாய் இருந்த தலைவர் தான் நான் படுத்துறேன். அதுக்கான பெரிய மாளிகை, பெரிய பெரிய அதுக்கான டெக்னாலஜி படிக்கிற வசதியாக என்னென்ன காரியங்களை வச்சு அவ்வளோ அனுபவிச்சு அப்புறம் ஊழியை சேர்த்துக்கு செட்டில் என்ன வரணுமா? ஏன்னா எங்களுக்கு இந்த ஐடியாலாம் வந்து நமக்கே தெரியல. ஆனால் ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க. திருச்சபையில் ஊழியம் செய்யப்பட முடியல, தரிசிக்கப்பட முடியல, சந்திக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் போக முடியும். அன்ரோல்ட் மில்லியன்ஸ் ஆர் ஸ்டில் அன்ரோல்ட். கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த சுவிசேஷம் தரிசிக்கப்படவில்லை. சொன்னவர்களே சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த அன்பு இல்லை. பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். இந்த தொழுவத்தில் உள்ள இவைகள் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அங்க இந்த தொழுத்தில் இல்லாத ஒரு ஆண்டுடைய சபையானது அந்த காலத்துல மேல் மாடியில் 120 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு 120 பேர் தான் வந்தாங்க. ஆனா இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தாங்க. லாசரஸ் 4 நாள் கல்லறையில் இருந்து அவனை நாய் போனது சரித்தை அவர் எழுப்பி கொண்டு வந்து அவனை சாட்சியா வைத்து பார்க்கும் பொழுது உலகமே அதை அறிந்தது. கிரேக்கர்களும் மற்ற தேசத்திலும் அறிந்து அந்த எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசுவை பார்க்க. அப்படியே அவர் உலகமே அறிந்த அந்த நேரத்தில், அதே நேரத்தில் இயேசு 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட 500 பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவும் கண்ட அந்த மக்கள் இந்த ஆண்டவர் சொன்ன ஒரு நேரத்தில் நீங்கள் போய் காத்திருக்க பரிசுத்த உங்களுக்கு வரும் என்று சொன்னார். அதை சொல்லும் பொழுது எத்தனை பேர் அங்கே போய் உண்மையாக ஆண்டவர் பரிசுத்தாய் ஊற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். 120 பேர். இதே பிள்ளைகளே, சபை 1000 பேர் வச்சிருக்கோம், பெரிய மேகாட்சி கட்டிருக்கோம், அந்த வெளியே 1000கணக்கான மக்கள் பெரிய சபை கட்டணும். இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியம். இந்த மகிமையின் வல்லமை பூமியிலே அந்த இடத்துல வந்து இறக்கிற தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. அது வந்துச்சுன்னா நமக்கு போதும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். அந்த நாட்டை, இந்த உலகத்தை எப்படி சந்திக்கணுமோ அப்படி ஆண்டவர் சந்திப்பார். That is the responsibility of the men of God and every children of God. தேவனுக்காக உரை செய்கிறவர்களும் சரி, தேவனுக்காக தேவனை நம்பி வந்த மக்களுக்கும் சரி, இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, எனக்கு சொல்றாரு, and other sheep I have which I have, and other sheep I have which are not of this fold. அன்றைக்கு அவருக்கு இருந்ததில்லை. Then also I must bring, and they shall hear my voice, and they shall be one fold and one shepherd. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுங்க. One fold and one shepherd. And what will they do?
What will they do? And they shall hear my voice. Whose voice are you going to hear? When instruction is given, when correction is given, when discipline is given, rebellious, disobedience. கீழ்ப்படிய முடியாது. அதுக்கு நம்ம சரிப்படுத்திக் கொள்ள முடியல, நம்ம கீழ்ப்படிய முடியல, அதுக்கு உட்காந்து கேட்கணும்னு ஒரு சிந்தனை நமக்கு இல்லை. ஆனால் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். The same mentality the Israelites had. They didn't want to follow. Read the book of Jeremiah. And what is the shepherds are doing? They are scattering the people, not bringing into the fold. So that is the evil of that day. And Jeremiah was warning, there's going to be a judgment. உங்களுக்கு நியாயத்திற்கு வரக்கூடாது. அந்த நியாயத்திற்கு எங்கே தோங்குகிறது? தேவன் சபைகளை விசாரிக்கிற ஒரு காலம் இருக்கிற பிள்ளைகளே, அவர்கள் ஒரே மீட்பனாகவும் அந்த ஒரே மந்தையாகவும் இந்த ஆடுகள் என்ன செய்யுமா? என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எந்த மந்தையிலே நாம் இருக்கின்றோம்? அவை தேவனுடைய மந்தையானது அந்த ஒன்றான அந்த மந்தை. And there shall be one fold and one shepherd. John 10:11-15. John 10:11-15 அதை நான் வாசிக்கின்றேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஆடுகள் திடீர்னு ஓனா வந்து அட்டாக் பண்ணி அதை சாப்பிட பார்க்கும். ஆனால் இவன் என்ன செய்வான்? தன்னுடைய ஜீவத்தை பார்த்து ஆடை விட்டுட்டு ஓடிடுவான். ஏன்னா அவன் கூலிக்காக ஊழியம் செய்கிறவன் என்று சொல்கிறான். அவனுக்கு கூலி கிடைக்கின்றது என்று சொல்கிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பற்றி ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும், அவர்கள் விரட்டடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானும் நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். நமக்காக ஜீவன் கொடுத்தவர். கர்த்தருக்கு சோசம் தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. 1 பேதுரு 5வது அதிகாரம். The ministry we are doing is the ministerial gifts given by the chief shepherd. அதாவது இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியங்கள் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் வரங்கள். நிறைய ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு, அதை நான் சொல்ல வரல. ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஊழியத்தின் வரங்கள் என்று நாம் இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. The ministry we are doing now doing is the ministerial gifts given by the chief shepherd. அதாவது நமக்கு மேல இருக்கிற பிரதான மேய்ப்பன், அவருக்கு உடன் ஊழியக்காரன் இருக்கிற நமக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று எபேசியர் 11:13 நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நம் ஊழியக்காரர்களை நம்ம பார்க்க வேண்டும். 4:11 சொல்றாரு, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும் பூர்ணத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம எப்போதும் உபதேசங்களை போதிப்போம். சொத்தக்கிரியில் நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம்,
தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, மருத்துவர் வைத்திருந்தால் நித்திய நியாயத்தீர்ப்பு. ஆகவே இந்த 6 உபதேசத்தை தான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இவைகளை விட்டு பூர்ணத்தை கடந்து போகல. இவரை 6 ஒன்றில் சொல்றார். 1-2 படிச்சுக்கலாம் சொல்றார். 7 உபதேசங்கள் அங்கே, 7வது பூரணம். அந்த 7 பூர்ணத்தை கடந்து போகும். You go unto perfection. ஆகவே இந்த பூரணம் எப்படி வரும்? நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழித்து போகும். ஆண்டவர் இந்த ஆவியின் மூலமாக தான் இந்த ஊழியத்தின் வரங்களை கொடுத்தார். இந்த ஊழியம், இந்த 5 ஊழியங்கள் இங்கே புதிய ஏற்பாட்டுடைய ஊழியங்கள், பரிசுத்த ஆவியானவர்கள் சீர்பொருந்தும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. அப்போ இந்த 5 ஊழியங்களும் எந்த வேலைக்கு? 5 ஊழியங்களும் பாஸ்டர் வேலையும் சரி, எவாஞ்சலிக்கல் ஊழியம் சரி, ப்ராப்பர்ட்டிக் ஊழியம் சரி, அப்போஸ்தலர் ஊழியம் சரி. இந்த வேதத்துக்கு உண்மை இந்த இடத்துல பார்த்தோம்னா 4 ஊழியங்கள் தான் சொல்லப்படுது, 5 ஊழியங்கள் இல்லை. இங்கே நல்லா பார்க்கும் பொழுது 13 சொல்றார், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும். அந்த சிலரை 4 தடவை தான் சொல்றாரு, 5. அப்புறம் சிலரை போதகராகவும் சொல்லல, கடைசியில் சொல்றாரு சிலரை போதகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகும்ன்றார். அப்ப மேய்க்கிறவன் போதனை கொடுக்கணும். இன்னைக்கு மந்தைகளை மேய்க்கிற ஒரு பாஸ்டர் வேலை செய்யறனா அவனுக்கு புல்லுள்ள இடங்களை கொடுத்து மாவட்ட தண்ணீர்கள் கொண்டு போய் அவர்களை போஷித்து அவர் பூர்வத்தை தன்னுடைய ஆத்மாவை தேற்றி அவர் நீதியின் பணிகள் நடத்த வைக்கணும். தேவனுக்காக ஜீவிக்கிற ஒரு பூர்ண புருஷனுக்குள்ளாக அவன் போதனை கொடுக்குறான். 5 ஊழியர்களும் இந்த போதனை ஊழியர்கள் இருக்கு. அப்போஸ்தலருக்கும் போதனை இருக்கு, அவன் தீர்க்கதரிசியும் போதனை பண்ணணும், இவஞ்சலிஸ்டும் போதனை. ஆண்டவர் ஆத்மாட்டு கையில் அவங்க கொடுத்த காரியங்கள் பகையில் போட்டு போறதல்ல, சுவிசேஷம் போதிக்கணும். இந்த ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிக்கையில் அறிவுக்குள்ளாக கொண்டு வரணும். அதுதான் அப்போஸ்தல ஊழியத்துடைய ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் அந்த ஒருமைப்பாட்டு இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் மந்தையினுடைய மக்களுடைய தப்பா, அல்லது இன்னைக்கு ஊழியம் என்ற பேருனாலே ஏற்பட்ட குறைகளா? ஊழியம் எப்படியாக உழைப்பு செய்யப்படுகிறது? இதை நாம் இந்த காலத்தில் கடைசி காலத்தில் சிந்திக்க வேண்டும். ஆக இன்றைக்கு நாம் இதை அறிந்து நாம் இன்றைக்கு இந்த ஒருமைப்பாட்டுகளாக வர வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே. தேவன் நம்முடைய சுயங்களை எல்லாம் வெறுத்து தள்ளி, அதாவது இந்த பெருமை தான். இன்றைக்கு பிசாசு பருவத்தில் விழுந்தானோ அவன் பிசாசு ஆனதுக்கு காரணம் பெருமை. நீ ஊழியத்தில் நமக்கு பெருமை இருக்குமானா, பணம், வசதி, இப்படிப்பட்ட காரியங்களுடைய நோக்கத்தில் பதவிக்காக, பணத்துக்காக போன அது பெருமை. அப்போ அவன் யார் இருக்கிறான்? அதுவே அவன் சாத்தான் கிடையாது, அவன் பாதுகாக்கிற ஒரு தூதன், ஆண்டவருடைய சிருஷ்டிகளை அவன் பாதுகாக்கக்கூடிய தூதன். அவன் ஆண்டவருடைய சிருஷ்டிகளை அழிக்கிற ஒரு வஞ்சகனாக மாறினான். ஸோ பெருமை அதுக்குரியது. ஸோ பெருமை வரும் பொழுது இப்போ பாருங்கள், ஒரு ஓமை சொல்கிறேன். ஒரு நல்ல வசதியோட நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி ஒருத்தன் வந்துட்டான். அவன் நல்லா இருக்கான், பெருமை நல்லா இருக்கான். அது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம் தான். உலக வாழ்க்கை அப்படி தானே. அது அடுத்தவன் பக்கத்தில் அவன் பார்க்கும்போது அவன் வந்துட்டான், நானும் அப்படி வரணும். ஆனால் வர முடியாது என்ன ஆகும்? அந்த மாதிரி அவனை கூட வரதுக்கு என்ன ஆகும்? என்ன வரும்? உடனே ஒரு பொறாம அண்ணன் தம்பிக்குள்ளே வரும் இல்லையா? So this is that because of the pride, the jealousy comes. And because of jealousy, the hatred comes. This is how the sin comes to grow into us. So இந்த ஸ்வாவங்களிலிருந்து நம்ம மேற்கொள்ள முடியாம பெரிய ஆண்டவரே நான் தான் சொல்றேன், ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லுகிறார். ஸோ என்னை ஆண்டவரே என்ன நீங்க சொல்றீங்க என்றார். என்ன சொல்கிறார்? ஆகவே இந்த 5 ஊழியர்களை சொல்கிறார். இந்த 5 ஊழியர்களை ஆகவே அதனால நம்ம இன்னைக்கு குழந்தைகளை போல இன்னைக்கு குழந்தைகளுக்கு அந்த சுபாவம் அதுகளுக்கு கொடுக்க தெரியாது, இப்போ பயிர்த்து கொள்ள தெரியாது. ஆகவே 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது
அங்கதான் இந்த அமரங்களை சொல்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியன், பிரதான மேய்ப்பன், ஆசாரியன் பிரதான மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். 1 Peter chapter 5 verse 1 to 1 Peter chapter 5 verse 1. உங்களில் உள்ள மூப்பருக்கும் பாருங்க, யார் சொல்றார்? பேதுரு சொல்றார். அப்போஸ்தலர் பீட்டர், அவர் அப்போஸ்தல ஸ்தானத்தில் நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உங்களில் உள்ள மூப்பர் என்று சொல்கிறார். எல்டர்ஸ். So apostles and all the ministries, they are elders of the church. எல்லாம் ஒரு மூப்பர்கள். ஏன்னா அவங்க கடவுள் எடுத்து அவர் ஒரு இடத்துல வைத்து வச்சிருக்கிறதுனால அவர் மூப்பருக்குள்ள ஸ்தானத்தில் நம்ம பெறப்பட வேண்டும். ஆகவே உங்களில் உள்ள மூப்பரும் உடன் மூப்பனும், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பக்காரியாக இருக்கிற நான். இது சீஃப் ஆஃப் த அப்போஸ்தலர் சொல்லலை. அவர்தான் முதல்ல நின்றவர். ஆனால் மூவ் பண்ண சொல்கிறார். ஒரு மூவ் பண்ண சொல்கிறார். இப்போ சபையோட மூவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களில் உள்ள நான் புத்தி சொல்கிறது என்ன வேலையில் அவர் புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. ஐயோ நான் மேய்ச்சுதான் அவனை போடுறோம், என்ன பண்ணுறது, நாங்கள் அவங்க பிஷப் நம்மளை பார்த்துக்கிறாரு, அவருக்கு சில எப்படி ஒரு கட்டாயத்தினால, இல்லைன்னா நமக்கு வேலை போயிடும், அப்புறம் ஒன்றும் இது இருக்காது அப்படின்னு நம்ம கட்டாயத்தினால் அல்ல. பிள்ளைகளே, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு நம்முடைய உடன் ஊழியக்கார். நம்ம வந்து மேய்ப்பன், அவர் உடன் மேய்ப்பன், ஆண்டவருக்கு கீழே இருந்து மேய்க்கிற நான் என்ன சொல்ல, கர்த்தருக்கு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. சுதந்திரத்தை நமக்கு ஊழியக்காரர்களோட சுதந்திரம் இருக்கு. ஆனால் இந்த ஆண்டவருக்காக சொல்லிச்சிருந்த இருமாப்பாய் பெருமையாக ஒரு அலங்காரத்தோடு ஒரு டிக்டேட்டர் மாதிரி, சர்வதிகாரி மாதிரி சபையை நடத்துறது. அந்த மாதிரி அவர் நடத்தும், அவர் மனைவி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்களும் வந்துடுவாங்க. சபையை அவங்க தான் நடத்துவாங்க. எல்லாருமே ஒரு குடும்பமே கொண்டு வருவாங்க சபையை. ஸோ அதல்ல, இருமாப்பாய் அல்ல. இது தேவனுடைய சபை கர்த்தருடைய சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகிறவ அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்கிறது. அப்படியாக நாம் சபையை நாம் கவனித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்ல. அப்படி செய்தால், எப்படி செஞ்சார் வார்த்தை செஞ்சால், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். You will receive glorious crown. வாடாத கிரீடம், everlasting crown will be upon your head. மேய்ப்பனுக்கு கொடுக்கறதான ஒரு விசேஷித்த ஒரு காரியம். ஸோ கடைசி ஆண்டாக தான் சொல்கிறார். இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக நாம் சபைக்கு உபதேசம் கொடுத்தா இன்னைக்கு மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் ஆண்டவர் நாமத்தை வந்து கூடுனாங்க. ஆண்டவர் 2 பேர் 3 பேர் கூடுனாவே போதுட்டார். ஆனால் ஆண்டவர் செய்த ஊழியர்களில் 120 பேர் கூட்டினார். அவருடைய எத்தனையோ காலமாக காத்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு பிறகு 120 பேர் வளர்ந்து சேர்ந்தார். அவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஸோ இந்த ஹோல் இஸ்ரேல் பாப்புலேஷன் எடுத்தால் இந்த ஆண்டுக்காக கூடுன மக்கள் எத்தனை பேர்? அதான் சொன்னார், இந்த ஒரு சிறு கூட்டம் தான் நம்ம ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னார், fear not little flock, for it is your father's good pleasure to give you the kingdom. Hallelujah. யாருக்கு the kingdom? Thy kingdom come. And then the Lord is my shepherd, so thy kingdom comes. So we have to do the ministry in this way. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, சிறுமந்தையே நீ பயப்படாதே. நாம் இந்த கிருபைக்குள்ளாக, இந்த ஆண்டுக்குள்ளாக நாம் அவரை பின்பற்றுகிற அந்த கர்த்தர் மீட்பராக இருக்கிறார் என்ற அந்த அவரை பின்பற்றி போகிற ஆடுகளாக
யார் என்னை பின்பற்றாலும் நான் அவரையே பின்பற்ற எனக்கு உறுதியான ஒரு நோக்கத்துடன் பின்பற்றி போகும்பொழுது அவருக்கென ஒரு சிறு மந்தை. இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் போனாலும் எவ்வளோ பேர் இந்த மந்தைக்குள்ள வந்து சேருவாங்க. அதான் என்னுடைய மந்தையிலே இப்போ அந்த காலத்தில் அவருக்கு இருந்த அந்த மந்தையிலே அவருக்கு இருந்தது ஒரு கூட்டம். அதுக்கு பிறகு இந்த சுவிசேஷம் உலக பொழுது போனவங்க. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்றைக்கி அமெரிக்கனுடைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அல்ல. This is not the Americans' prosperity gospel. This is the gospel of the kingdom. Jesus brought the gospel of the kingdom. Now what is happening? ஸோ இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இன்றைக்கி எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க இந்த சிறுமந்தைக்குள்ளே வருவார்களா? ஆகவே ஆண்டவருக்கு நிற்கக்கூடிய சிறுமந்தை யார்? ஆகவே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவப்பிள்ளைகளே, இந்த சிறுமந்தையிலே நீங்கள் பங்காளியாக இருக்கிறார். இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். உலக சமாதான அருள்பணி. தேவன் மண்ணில் சமாதானமும் மனுஷன் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு சோசனம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷலோம்.